மதுரை 3 மாவடி பகுதிக்கு வந்தடைந்த கள்ளழகரை வரவேற்கும் எதிர் சேவை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குமாரிடம் கேட்கலாம். குமார், சொல்லுங்க, கள்ளழகரை வரவேற்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குங்க. ரம்யா, மதுரை மாவட்டம் அழகர் கோயில் மலையடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நேற்று மாலை சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு மண்டுக முனிவருக்கு சாப விமர்சனம் அளிப்பதற்காக தங்க பல்லாக்கில் அழகர் மலையிலிருந்து நேற்று மாலை மதுரையை நோக்கி புறப்பட்டார். பின்னர் அற்பந்திருப்பதி கல்லந்தரி கடச்சிறந்தர் வழியாக கள்ளழகர் தற்போது மதுரை மாநகர் 3 மாவடி பகுதிக்கு கண்டாங்கி பட்டு உடுத்தி தங்க பல்லாக்கில் இருந்தது கள்ளழகர் பிரம்மாண்ட எதிர் சேவை நடைபெற்று வருகிறது. எதிர் சேவையின் போது கருப்பசாமி வேடமிட்டு ஆடல் பாடி பொதுமக்கள் வரவேற்று வருகின்றனர். பெண்கள் கையில் சக்கரை தீபம் ஏந்தியபடி கள்ளழகரை வரவேற்கும். மேலும் கள்ளழகர் முன்பு பல்வேறு வாத்திய இசைகள் முழங்க கையில் தீபங்கள் ஏந்தியபடி கருப்புசாமி வேடமிட்டு கள்ளழகர் எதிர் சேவையானது நடைபெற்று வருகிறது. மாநகர் பகுதியில் நுழைந்த கள்ளழகர் மனம் குளிர்வு வகையில் கையில் தோல் பையில் தண்ணீர் பீச்சி அடித்து கள்ளழகரை பக்தர்கள் வரவேற்று வருகின்றனர். வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து கள்ளழகர் எதிர் சேவை வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. எதிர் சேவை வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தற்போது எதிர் சேவையின் போது 3 மாவடியிலிருந்து புறப்பாடாகி கள்ளழகர் சர்வேர் காலனி, புதூர் டிஆர் காலனி, மண்டகப்படியில் இருந்தறி மாலை அவுட் போஸ்ட் பகுதியில் உள்ள மண்டகப்படியில் இருந்தருவார். கள்ளழகர் புறப்பட்டு முதல் மீண்டும் கோவிலுக்கு திரும்பும் வரை சுமார் 480க்கும் மேற்பட்ட மண்டகப்படியில் கள்ளழகர் எழுந்தருவார். இதனை முன்னிட்டு மாநகர பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட காவலர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளழகர் எதிர் சேவையை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து சிசிடிவி கேமரா அமைத்து பாதுகாப்பு பணியில் மாநகர காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இரவு தல்லாகுளம் அம்பலக்கார மண்டபப்படியில் எழுந்தருளி கள்ளழகர் நள்ளிரவில் தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அருள் பதிப்பார். பின்னர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ஏற்று 1000 பொன் சப்தத்தில் காட்சியளிப்பார். அதனைத் தொடர்ந்து தல்லாகுளம் கருப்பணசாமி கோவில் தங்க குதிரை வாகனத்தில் புறப்படாகி நாளை அதிகாலை வெள்ளி குதிரை வாகனத்தில் வீரவராக பெருமாள் வரவேற்க கள்ளழகர் வைகை ஆற்றில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெறும். இதனைத் தொடர்ந்து ராமராயர் மண்டபத்தில் கள்ளழகர் மனம் குளிர் வைக்கும் வகையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறும். கள்ளழகர் எதிர் சேவையின் போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதாவது அந்த காட்சிகளை பார்ப்பதற்கே பிரமாண்டமாக கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்கள் எழுப்பி தண்ணீர் பீச்சி அடித்து கள்ளழகரை கள்ளழகரை வரவேற்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி குமார். Every picture here has its own good story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.